Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் பள்ளி சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போட்டோவை சிறுமியிடம் காட்டி விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. சந்தேகத்திற்கு இடமான உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இளைஞரிடம் போட்டோவை காட்டி சிறுமியிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது தொடர்பாக இளைஞருடைய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருந்தது. 10 நாட்களாக 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த நபரை பிடிப்பதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர் விசாரணைகளை போலீசார் ஈடுபடுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று இரவு அதே தோற்றம் கொண்ட வடமாநில நபர் ஒருவர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அடிபட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த நபரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். இந்த தகவல் திருவள்ளூர் தனிப்படை போலீசாருக்கு தெரிந்தவுடன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்று அதே தோற்றம் கொண்ட அந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விசாரணையில் அந்த நபரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் என தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் அந்த நபருடைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த நபருடைய புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ரயில்வே போலீசார் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த நபருடைய பெயர் ஆரிஃப் எனவும் அவர் 5 வருடங்களாக ரயில் நிலையத்தில் பாப்கார்ன் விற்பனை செய்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த சிறுமியிடம் மேற்கொண்ட விசாரணையிலும் இந்த நபர் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 10 நாட்களாக அந்த நபரை தேடி வரக்கூடிய சூழ்நிலையில் போலீசாரிடம் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகளை தனிப்படை போலீசார் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அதே போன்று உருவம் கொண்ட நபரும் அதே போன்று டிஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்திருக்கிறார். அந்த நபராக இருக்குமோ என சந்தேகப்பட்டு திருவள்ளூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தனிப்படை போலீசார் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.